என்னதான் இருந்தாலும் அவன் உன் மாமா மகன், என் அண்ணனோட பையன். அவனையும் தூக்கி ஜெயில போட்டா அவன் வாழ்க்கையே போயிடும். வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்ன கோர்ட்ல ஜட்ஜி கிட்ட போய் அவன் எதுவும் பண்ணல, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லுமா? நியாயத்துக்கு பார்த்தா உனக்கு அவன் மேல கோவம் தாமா வரணும். நீ என்னடா அவனுக்கு இப்படி வக்காலத்தை வாங்கி பேசிட்டு இருக்க? அண்ணன் பாசம் இருக்க வேண்டியதான், அதுக்கு நீ இப்படியா? என் பையனை பிடிச்சி இப்ப ஜெயில போட போறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? இதுக்குதான் அப்பா படிச்சு படிச்சு அவன் கிட்ட பொறுமையா இருன்னு சொன்னாரு. அம்மா, ஒருவேளை இந்த விஷயத்துக்காக மாமா ஜெயிலுக்கு போயிட்டாருனா எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி, நான் மாமாக்காக காத்துட்டு இருப்பேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவர் தான் என்னோட புருஷன். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போன் மேல போன் போட்டுக்கிட்டே இருக்காங்க, எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலான்னு. நாளைக்கு காலையில கூட சொல்லுங்க, வந்து தாலி கட்டி கூட்டிட்டு போயிடுறோம்னு சொல்றாங்க. மாப்பிள்ளை பூங்குடி மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு இதெல்லாம் செய்யணும்னு என்ன தலையெழுத்தா? அவருக்கு பூங்கொடியை ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனாலதான் இதெல்லாம் பண்றாரு. முதல்ல இந்த கேஸ் எல்லாம் கொஞ்சம் முடியட்டுமா, அப்புறம் பார்த்துக்கலாம். அழகரை இந்த விஷயத்துல இருந்து காப்பாத்தவே முடியாதுங்களாங்க. அவனை ஜெயில போட போறாங்களா? நாங்களும் எல்லா வகையிலயும் தம்பிய ஜெயிலுக்கு போகாதபடி என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத யோசிச்சுட்டு தாமா இருக்கோம். ஏதாச்சும் பண்ணுங்க, என் பையன் ஜெயிலுக்கு மட்டும் போயிடக்கூடாது. இங்க பாருமா பூங்குடி, தைரியமா என்ன நடந்துச்சோ அதை ஜட்ஜு முன்னாடி சொல்லிடு, அப்பதான் அவனுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். உன்னால அந்த பையனை அடையாளம் காட்ட முடியுமாமா? ஆமா சார், முடியும். நாங்க இந்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறோம். நீங்க தான் என் பொண்ணோட கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க அப்படி இப்படின்னு வந்து கேஸ் கொடுத்தீங்க, இன்னைக்கு வாபஸ் வாங்குறேன்னு சொல்றீங்க. திடீர்னு வந்து வாபஸ் வாங்குறீங்க, என்ன காரணம்? நாங்க இந்த விஷயத்த ஊர் பஞ்சாயத்துல வச்சு தீர்த்துக்கலான்னு முடிவு